பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டாரலோ அவரை துதிக்கலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை படுக்கைய மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை படுக்கைய மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவே, நான் இழந்தவற்றை ரெட்டிப்பாய் தருவே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வேத போதி வாசிக்கலாமா? ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். இன்றைய காலகட்டத்தில் இந்த வெட்கம், அவமானம், நிந்தனை பேச்சுக்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குடும்பங்களிலே, உறவுகள் மத்தியிலே, வேலை பார்க்க இடங்களே, படிக்கிற இடங்களே இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு. அதனால் அநேகர் மனம் உடைந்து மரணத்துக்கு கூட சமீபித்து போயிருக்கிற மரணத்தை ருசித்திருக்கிறார்கள். இந்த வெட்கம், அவமான, நிந்தனை இதெல்லாம் இந்த சொற்களினால் சொல்லுகிற வார்த்தை, தீயினால் சுட்டவடு ஆறாதே, நாவினால் சுட்டவடுன்னு சொன்ன மாதிரி இந்த அவமானமான வார்த்தைகள், வேதனையான பேச்சு, நிதிரியான பேச்சு இதனால் மனமுடைந்து தங்களை மாய்த்து கொண்டவர்கள் அநேகம் உண்டு. கர்த்தர் சொல்றார், நீ எவ்வளவு வெட்கப்படுறாயோ அதற்கு ரெண்டத்தனையாய் பலன் தருவேன். அதனால உங்களே அன்பானவர்களே, உங்களை யாராவது வெட்கப்படுத்துறாங்களா? சந்தோஷப்படுங்கள். ஏன்னா கர்த்தர் அதற்கு சரியா இல்லை, எப்படி தருவார்? ரெண்டத்தனையாய் பலம் தருவார். எவ்வளவு நல்ல தேவன். நாம் எவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறோமோ, எவ்வளவு வெட்கப்படுத்தப்படுமோ, நிந்தனையான பேச்சுக்கள் அனுபவம், அதுக்கு ரெண்டத்தனையாய் பலன் தருவேன். இனிமே யாராவது உங்களை வெட்கப்படுத்தினா கவலைப்படாதுங்க, கர்த்தர் அதற்கு சரியா இல்லை, ரெண்டத்தனையாய் உங்களுக்கு பதில் தர போகிறார். நன்றியோடு துதிக்கலாமா? உங்கள் காரியங்கள் எல்லாம் அவரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் ரெண்டத்தனையாய் பலன் தருவார். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியா நாளுக்காக கூடி நன்றி தகப்பனே. இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. காலை முதல் இம்மட்டுமா உடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது கர்த்தர் தங்கள் வாழ்க்கையிலே வெட்கத்தாலும், நிந்தனையாலும், அவமானத்தினாலும் கூனி குறுகி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உண்ட கருத்திலே தருகிறோமப்பா. உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையா பலனை தருவேன் சொன்ன தேவன் ஆண்டவருடைய பிள்ளைகள் வெட்க எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்டார்களோ, எங்கெங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார்கள், நிந்தனைகளை அனுபவித்தார்களோ, அங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை நன்மைகளால் நிரப்புவீராக. கர்த்தாவே, பிள்ளைகளை உயர்த்துவீராக. ஒவ்வொருவருடைய கருத்திலே தருகிறோம். இதற்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.